சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அதிசயமான குழந்தைகள், எனது ரேக்கி செல்லங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ் வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகுது தன்னம்பிக்கைக்கு என்ன பண்ணலாம், எதுக்காக தன்னம்பிக்கை வேணும்? முதல்ல தன்னம்பிக்கைனா என்ன? ஒரு மனுஷன் என்னால் எது சாதிக்க முடியும்னு நினைக்கணும்ல. ஃபர்ஸ்ட் நினைக்க கற்றுக்கிட்டால நினைக்கணும், அதை இமேஜின் பண்ணணும். அது நடந்தால் அப்படியே அந்த பிக்சரைசேஷன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணுங்கிறப்ப நீங்கள் நினைக்கணும். ஃபஸ்ட்டு நினைச்சதை இமேஜின் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது இமேஜினேஷனுக்கு, ஒருத்தங்க ஒரு கயிறை கட்டி என்ன இங்கே இருந்து ஒரு பெரிய பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்லேருந்து மெதுவாக ஒரு இதை வச்சு நடந்து போய்கிட்டு இருந்தானா இல்லை. அப்போ ஒரு இதை குழந்தைய தூக்கிட்டு ஒரு கயரில் நடந்து போயிட்டு இருந்தானா. கீழே இருந்தவன் பார்த்துட்டு எல்லாரும் பயந்தாங்களாம். பயந்த உடனே அவனுக்கு எல்லாரும் சன்மானம் கொடுத்தாங்களாம். உடனே அவன் சொன்னானா, உடனே கீழே இறங்கி வந்தாங்களாம். அதில் 1-2 பேர் கிண்டல் பண்ணாங்களாம். கண்ணுனா நீங்கள் கிண்டல் பண்ணுறது சரி, இப்போ உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்கள் குழந்தைய தூக்கிட்டு இது மேலே நடக்க முடியுமான்னு கேட்டாங்க. எல்லாரும் முடிச்சாங்களாம். வேண்டாம், உங்கள் குழந்தைய தூக்கிட்டு இங்கேக்கு அங்கேக்கு நான் ஒரு பலகையை போடுறேன், அது மேலேயாவது நடக்க முடியுமான்னு கேட்டாங்க. அகலமான பலகையை போடுறேன், அது மேலே உங்களால் உங்கள் குழந்தைய தூக்கிட்டு நடக்க முடியுமா? முடியாதுன்னு நான் சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பலகையை காலில் போட்டுட்டு அது மேலே ஈஸியாக கண்ண மூடி கூட நடப்பீங்க, பேக்கில் கூட நடப்பீங்க. ஆனால் இதை ரெண்டு ஒன்றுமே இந்த பக்கம் இல்லை, ஒரு பில்டிங் டு பில்டிங் போடுறோம் அப்படின்னா எல்லாரும் முதல்ல எதுக்காக பண்ணுறோம்? இதை விழுந்துருவோங்கிற தைரியமா? ஏன் இது மேலே தான் ஏற்கனவே நடந்துக்கமே, அப்போ அது மாதிரி அப்படி நடக்க வேண்டியது தானே? இல்லை, நமக்கு என்ன பயம்னா முதல்ல வர்றது நமக்கு இமேஜினேஷன். நம்ம கீழே விழுந்தோம்னா என்ன கெதி ஆகும், அதுதானே. பயங்கிறது வேற, இமேஜினேஷனுங்கிறது வேற. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க, நம்ம விழுந்துட்டோம்னா என்ன ஆகுது, நீங்கள் மாதிரி நடந்து போயிட்டு இதுதான் அதே தான் நடந்துக்கோ அப்படி நினச்சோம், நடந்து போகலாம் இல்லையா? அது இல்லாமல் என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே விழுந்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படி இமேஜின் பண்ணிடுறோம். பயம் வந்துருச்சு. புரிஞ்சா கண்ணுங்களா? ஸோ தன்னம்பிக்கைக்கு நமக்கு மைனஸ் என்னன்னா பயம். புரிஞ்சிச்சா? தன்னம்பிக்கையை கொள்றது நம்ம பயம். புரிஞ்சிச்சா? அப்போ அந்த பயத்தை நம்ம போக்கிட்டு தன்னம்பிக்கையை கொண்டாந்து வாழ்க்கையில் முன்னேறது எப்படி அப்படின்னா, இந்த கதை அதில் தான் இருக்குது. அது ஒரு லா, அது ஒரு லா என்ன. அது மட்டும் இல்லை, ஒரு மனிதன் எதை வேணுமான்னு செய்வான் தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா. இந்த உலகத்துல என்ன வேணும்? தன்னம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் வேணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும், மற்றது எல்லாமே தன்னால் வந்துடும். தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய இதாகவே மாறலாம். புரிஞ்சுதா? தன்னம்பிக்கையே இல்லாட்டா நம்ம காலையில் வந்தோம், சாப்பிட்டோம், தண்ணி அடித்தோம், படுத்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், இப்படியே வாழ்க்கை போயிடும். தன்னம்பிக்கை இருந்தால் நான் உன்னைய சாதிப்பேன் அப்படின்னு நினைக்கணும். நான் நினச்சேங்க, ஒரு காலத்தில் நினச்சேன், என்னை பார்க்க 100 பேர் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் தன்னம்பிக்கையாக நினச்சேன். எப்போவோ நினச்சிருக்கேன். அப்போ அதே மாதிரி என் வாழ்க்கை நடந்துச்சு. 100 என்ன, இன்னைக்கு எத்தனையோ thousands of people they are waiting to see me. புரிஞ்சா கண்ணுங்களா? அது மாதிரி உங்களுக்கு என்ன சொன்னால் தன்னம்பிக்கை வைங்க. அந்த தன்னம்பிக்கையை மற்றவங்களுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி ஸ்பீச்சர்ஸை மற்றவங்களுக்கு கொடுங்க, அதுவே அவங்க தன்னம்பிக்கையை கொடுக்கும். சரி, இப்போ சொல்லுவோம் தன்னம்பிக்கைக்கு என்னென்ன. ஃபர்ஸ்ட் நம்ம கிறிஸ்டல்ஸை பற்றி பேசுவோம். ஏன்னா கிறிஸ்டல்ஸ் எப்படின்னா அபரிமிதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் கொண்டது. அந்த அபரிமிதமான வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், உடனே உங்களுக்கு அது வேலை செய்யும். அதனால தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம் கிறிஸ்டல்ங்கிறது. மற்றதெல்லாம் டு டேக் சம் டைம். நீங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு மாத்திரை கொடுக்குங்க, தூக்க மாத்திரை தான் கொடுக்க முடியும் தன்னம்பிக்கைக்கு, கவலையை மறக்கிறதுக்கு. புரிஞ்சிச்சா? ஆன்சைட்டி டிசார்டருக்கு என்ன கொடுக்குறாங்க? தூக்க மாத்திரை தான் கொடுக்க முடியும். புரிஞ்சிச்சா? பிரெயின் செலெக்ஷன் பண்ணிடுவோம். ஆனால் அப்படி இல்லை, தன்னம்பிக்கைக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஹையஸ்ட் வைப்ரேஷன் ரேட் ஆஃப் எனர்ஜி, தட் இஸ் ஃப்ரம் த ஸ்டோன்ஸ். அந்த ஸ்டோன்ஸை பற்றி அப்போ பேசப்போம். புரிஞ்சுலாமா? ஃபர்ஸ்ட் சன்ஸ்டோன். இந்த இருக்கு சன்ஸ்டோன். இந்த சன்ஸ்டோன் சன்னில் வச்சோன்னா, நான் ஏற்கனவே சன்ஸ்டோன் பற்றி பேசிட்டு திரும்பவும் சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, அந்த சன்ஸ்டோன் இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பர்சனல் பவரை கூட்டும். பவரை கூட்டும். ஏன்னா இது இட் இஸ் டேக்கிங் த பவர் ஃப்ரம் த சன். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் வித் த சோலார் பிளெக்ஸஸ். பயம், பொறாமை, போட்டி, வன்மம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வில் பவர் கூட்டிடும் சன்ஸ்டோன். சன்ஸ்டோனில் ஒரு பிரேஸ்லெட் போட்டாலும் சரி, ஒரு மாலை போட்டாலும், எது போட்டாலும் சரி, ஒரு சோலை சும்மா பேக்கெட்டை வச்சுட்டாலும் சரி, இட் வில் என்ஹான்ஸ் த எனர்ஜி ஆஃப் எ ஹியூமன். சன்ஸ்டோன் இஸ் டேக்கிங் த எனர்ஜி ஃப்ரம் த சன். இட் இஸ் ஈக்குவல் டு த சன் எனர்ஜி. சூரியனுடைய சக்தியை பொறுத்தது. அடுத்தது இது எப்படின்னா, எப்பவுமே நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும், பாசிட்டிவாக இருக்க வைக்கும். நோ நெகட்டிவ். நான் அடிப்பேன்டா இல்லை. இப்போ நான் இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன் திஸ் ஏஜ்
How can? I'm having that confidence. I'm having that confidence. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐம் ஹேவிங் மை தன்னம்பிக்கைங்கிறது இருக்குது, அதனால பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சாக்கணுங்களா? ஸோ தன்னம்பிக்கை வளர்க்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்த் வேணும், மென்டல் எபிலிட்டியை கூட்டணும். அதுக்கு இது சன்ஸ்டோன். இட் இஸ் சூப்பர் சார்ஜஸ் அவர் சோலார் பிளெக்ஸஸ் அண்ட் கிளியர் தட் அண்ட் இட் இஸ் கிவிங் த பவர், வில் பவர். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அது மட்டும் இல்லை, சக்தியை கொடுக்குது. சன்ஸ்டோன் வந்து ஒரு மனுஷனுக்கு கான்ஃபிடென்ஸும் கரேஜும் வந்துச்சுன்னா எங்கேயோ போயிருக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சும்மா எடுத்து கொஞ்சம் சோலார் பாக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டாலும் போகிறோம். கையில் வச்சுக்கிட்டு நம்மளை சுற்றி ஒரு எல்லோ, ஒரு பிரமிடு மாதிரி எனர்ஜி நம்மளை வந்து அப்படியே சுற்றி வர மாதிரி, எல்லோ கலர் பிரமிடு அப்படியே சுற்றி வர மாதிரி, அதாவது ஆரஞ்சு லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஆரஞ்சு, இந்த கலரை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு லைட் நம்மளை சுற்றுது, எல்லோவும் ஆரஞ்சு கலர் ஒரு லைட் இப்படி சுற்றுதுன்னு நினச்சிட்டு ஐ எம் பவரிங், ஐ எம் கெட்டிங் பவர், ஐ எம் கெட்டிங் பவர் ஃப்ரம் த ஸ்டோன். கையில் வச்சு பண்ணிங்கனாலே போகிற ஸ்டோன் அது என்ன ஒரு நிமிஷம் நினைக்கிறது தானே. லைஃப் இஸ் நத்திங் பட் இமேஜினேஷன். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த பவர். தட் இஸ் தட். நெக்ஸ்ட் ஸ்டோன் வந்து கார்னீலியன். கார்னீலியன் எப்படி இந்த இருக்குது, ஒரு கார்னீலியன் விளக்க போட்டு வச்சுருங்க. நிறைய மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், அது நீங்கள் சொல்ல போகிறீங்க. கார்னீலியனில் நம்ம வந்து டாலர் வச்சுருக்குது. கார்னீலியன் ரஃப் ஸ்டோன். எப்போ ரஃப் ஸ்டோனுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கும், ஏன்னா அது எதுவும் பண்ணலை, அது வாட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அது ஒன்று. அப்புறம் கார்னேலியன் பிரமிடில் எல்லாமே போட்டிருக்கு, பைசாக்கா உண்டான எல்லாம் போட்டிருக்கு. மாலை கார்னேலியன், பிரேஸ்லெட்டு, ஏஞ்சல் கார்னேலியன், ஏஞ்சல் கார்னேலியன் சின்ன ஸ்டோன் இல்லையா, இது எல்லாமே இருக்குது. இது என்ன செய்யணும்னா த ஸ்டோன் ஆஃப் வைட்டாலிட்டி அப்படின்னாங்க. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் என்ன எப்படி நிர்ணயம் பண்ணான்னு நினைக்கிங்க? நமக்கு பவர், உடம்புல இருக்க பவரை கூட்டுறதுக்கு, வைட்டாலிட்டியை கூட்டுறதுக்கு, நம்மளுடைய அழகை கூட்டுறதுக்கு கார்னேலியன். புரிஞ்சிச்சா? ஏன்னா அது எந்த இதுக்கு, நம்ம நேவல் சக்கராக்கும் கீழே பேசிக்கல ரெண்டே சேர்த்து இது பார்த்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? வைட்டாலிட்டியை கூட்டுருவோம். வைட்டாலிட்டிக்கு அப்புறம் அப்பா அவங்க என்னப்பா பார்த்தேன், இப்படி ஜம்முன்னு இருக்காங்கப்பா, நச்சுன்னு இருக்காங்கப்பா, இப்படி சொல்கிறதெல்லாம் கார்னேலியன். புரிஞ்சிச்சா? இது மோட்டிவேஷன் கொடுக்கும், நம்மளே அது மோட்டிவேட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நம்மளோட என்டூரன்ஸ் அப்படின்னா தைரியம் என்ன அட்ராவாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு பவர் வேணும்னா சும்மா உடம்பு பவர் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, மென்டல் பவர் இருக்கணும். உடம்பு பவர் இருந்து ஒரு மட்டும் பிரயோஜனமே இல்லை, மென்டலி பவராக இருக்கணும் நீங்கள். அப்புறம் இன்னராக உள்ளே நீங்கள் பயப்படாமல் இருக்கணும், உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கணும், பயமில்லாமல் இருக்கணும். உங்கள் சக்காஸ் பேலன்ஸாக இருக்கணும், உங்கள் ஆறா நல்லா இருக்கணும். அப்போ என்ன பண்ணும்? மென்டலும் பவர் சேர்ந்து இந்த உங்களுடைய சட்டில் பாடின்னு சொல்கிற இந்த ஆறாவது சக்கரா பவர் ஆகிறப்ப பவர் அதுக்கு எதுனா கார்னேலியன். புரிஞ்சிச்சா? இந்த ஒரு டாலர், இந்த ஸ்டோனு, இந்த ஏஞ்சல், இந்த மாலை என்ன போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பவர் கிடைக்க போகுது. புரிஞ்சிச்சா? நீங்கள் போட்டு அதை அனுபவிக்கிற பார்த்தா தெரியும் கண்ணுங்களா ஸ்டோனுடைய பவர்லாம். இதில் பவர் ரைசர் ஒரு மனுஷனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நான் அடிப்பேப்பா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். எங்கே போனாலும் சரி ஒரு கார்னேலியன் வச்சுக்கணும். அப்போ நல்லா ஜம்முன்னு பேசுவீங்க, மீட்டிங்லாம் பேசுறது கார்னேலியன் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, யாருக்கு லேசினஸ் இருக்காது. ஒரு மாதிரி எப்போ பார்த்தா தின்னு விட்டு தூங்கிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு we have to create something. கார்னேலியன் பர்சனாலிட்டிஸ் ஆர் லைக் தட். புரிஞ்சாக்கணுங்களா? அது கார்னேலியன். அடுத்தது டைகர் ஐ. நான் போட்டிருக்கேன், இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது எல்லாமே டைகர் ஐ. இந்த பாருங்க, டைகர் ஐ பென்சில். இந்த டைகர் ஐ வந்து பவர் எப்படி வேணுமா நீங்கள் பண்ணிக்கலாம், இதை உடம்புல எல்லாம் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் எதுனாலும் கையில் இப்படி பண்ணிக்கலாம், ஏன்னா கையில் தான் எல்லாமே இருக்குது. மூளையில் மட்டும் நம்ம உடம்புடைய அத்தனை வந்து கைக்குள்ள அடக்கம். கையில் அப்படி பண்ணுறீங்க. பாம் ஸ்டோன் இருக்குது. இந்த பாம் ஸ்டோன் அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நினச்சோம்னா டைகர் ஐ பவர் அப்படியே ஜம்முன்னு இறங்கும். அதை அப்படி கையில் வச்சோடனே இறங்கும். அதாங்க இருக்குது. பால், அடுத்தது பால், டைகர் ஐ பால் இருக்கவே இருக்குது. இந்த இருக்குது டைகர் ஐயில் பிரேஸ்லெட். இதெல்லாம் என்ன செய்யும்? இட்ஸ் அ ஸ்டோன் ஆஃப் லீடர்ஷிப். நான் தலைமை தாங்குறேன் அப்படின்னு. நான் எத்தனையோ தலைமை தாங்கியிருக்கேன்ல, எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் தலைமை தாங்கியிருக்கேன், எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நடத்தியிருக்கோம், ஒர்க் ஷாப்ஸ், செமினார்ஸ் எவ்வளவோ நடத்திருக்கோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செமினார்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடந்தது. அப்போ அது கிடையாது. அப்போ பிரேவரி வேணும், தைரியம் வேணும். மக்களை பார்த்து இது இங்கே வந்துன்னா அது அப்படின்னு இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. that's it this அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும். புரிஞ்சா? நீ இதை செய்யன்னு சொல்கிறது தைரியம் வேணும். டூ வாட் ஐ சே அப்படின்னா ஐ ஹவ் டேக்கன் த ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் நீ செய், இது என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். பேசாமல் இருந்தால் பேசாமல் அப்படி நோக்கு அப்படின்னு இருக்கணும். தட் ஷுட் ஹேவ் த பிரேவரி. உனக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும், அந்த பிரேவ்னஸ் வேணும், அந்த தைரியம் வேணும். அப்போத்தான் நான் சொல்கிறேன் நீ செய் அப்படிங்கிற தைரியம் வரும். புரிஞ்சா? அந்த மாதிரி சொல்கிறது தான் இது.
அது மட்டும் இல்லை, யாராவது சபிக்கிறாங்க அவங்கள, ஒன்றும் பண்ண முடியாது. டைகர் இருந்தால் அவங்க வந்து ஐயோ சபிக்கிறாங்க, திருஷ்டி போட்டாங்க, நத்திங் டூயிங், யாரும் சபிக்க முடியாது. அது எந்த கும்பலாக இருந்தாது. ஏன்னா இது சோலார் பிளக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணும், வில் பவரை கொடுத்துரும், என்கரேஜஸ், உங்களுக்கு எல்லா டிசிப்ளினை வேற கொடுக்கும். டைகரை நமக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படிங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிருது இல்லையா? அப்புறம் டெசிஷனை கரெக்டாக எடுப்போம், இது செய்வோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கணும். ஒரு டெசிஷன் எடுக்கணும். டெசிஷன் எடுக்க 29 சொல்லுவேன்ல, 29 டெசிஷன் எடுக்காது. அவங்களாம் இதை வச்சுக்கணும். டைகரை எல்லாரும் 29 டேட்டா பர்த் இருந்துச்சுன்னா அவங்க கட்டாயம் என்ன பண்ணணும், டைகரை மாலை, டைகர் இது ஏதாவது வச்சுக்கோங்க. அடுத்ததா உங்களுடைய அவேர்னஸ் ஷார்ப்பன் ஆயிரும். இவங்களுக்கு பேசுகிறாங்க, இது சரியான ஆளா அப்படி கண்டுபிடிக்க தெரியணும். அதெல்லாம் டைகரையில் கிடைச்சிடும். புரிஞ்சுக்கணுங்களா? அடுத்தது அக்வாமரைன். அந்த ஓல்டன் டேஸில் சீ மர்ச்சன்ட்ஸ் அதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கடலில் பயணம் பண்ணுறவங்க எல்லாரும் அது அப்படியே சீ மாதிரியே அந்த கலர் இருக்கும் அந்த அக்வாமரைன். அந்த இது அக்வாமரைன் வந்து ஒரு காமிங் சோல். இட் ஆக்டிவேட்ஸ் அந்த த்ரோட் சக்ரா. ஒரு கம்யூனிகேஷன் சரியா இல்லை, பேச தெரியல ஒருத்தங்களுக்கு, பிளா 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 பிளான்னு இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும், அக்வாமரைனை கொடுத்துடணும். புரிஞ்சுதா? அக்வாமரைனை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒழுங்காக இருப்பாங்கன்னு அர்த்தம், பேச திறமை வந்துடும். அப்புறம் இந்த திக்வாய் பிள்ளைங்கள்லாம் இருக்குங்கள்ல, அவங்களுக்கு வந்து அக்வாமரைன் கொடுக்கணும். அது பேச வரவில்லை, பேச்சு திறமை இல்லாதவங்களுக்கு அக்வாமரைன். பேச்சு திறமை, பேச்சாற்றலுக்கு, மேடை பேச்சுக்கு இதை என்ன பண்ணணும், த்ரோட் சக்கரா காலத்தில் நல்ல மாலையாக போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு டாலராக போட்டுக்கலாம் இல்லையா? ஏன்னா இது வந்து பயத்தை போக்கிடும், நம்மளுடைய ஆன்சைட்டின்னு சொல்கிற தயக்கங்களை போக்கிடும். புரிஞ்சிருச்சா? இதுதான் இந்த கிட்டில் இருக்குது இந்த ஸ்டோன்ஸ். சரிப்பா, இது வேறு என்ன இருக்குது? ஒரு ஏஞ்சல், ரால்சோசாபார் அப்படிங்கிற ஏஞ்சல். அடுத்தது இந்த 2 வரலையும் சேர்த்துக்கிட்டு சுண்டு வரலையும் முதல்ல வச்சு சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா பிராணமுத்ரா பண்ணிங்கன்னா போதும். பிராணமுத்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுற போகிறீங்கன்னா, நீங்கள் மந்திரம் சொல்ல போகிறீங்க. இந்த மந்திரம் கொஞ்சம் டொங்க புக்கமாக தோணும். சிஜில் வந்து யா ஹா அதை அவங்க கொடுத்துருவாங்க. யா ஹே ஹே அதை மந்திரம், யா ஹே ஹே அது மந்திரம். உங்களுக்கு தைரியம், உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன வரும், யா ஹே ஹே யா ஹே ஹே அப்படின்னா சொல்லி பார்த்துக்கணும். சொன்னீங்கன்னா போகிற மக்களே தன்னம்பிக்கை வரும். யா ஹே ஹே அப்படி சொல்லுங்க அடிக்கடி, யா ஹே ஹே யா ஹே ஹே அப்படி மனசுல சொல்லிட்டீங்கன்னா யூல் கெட் தன்னம்பிக்கை. புரிஞ்சிச்சா? ஏன்னா ரால்சோசாபாரோட ஏஞ்சலுடைய மந்திரம் அது. எலியாதே ஏஞ்சல் ஆல்சோ, அவர் ஏஞ்சல் இவ்வளவு இருக்குது. நான் ஒரு அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், டைம் கன்சியூமிங்காக இருக்கிறதுனால. ஓகே, இதை எல்லாரும் பயன்படுத்தி கான்ஃபிடென்ஸ் ஆகி சூப்பராக வாழணும். தன்னம்பிக்கையில் நீங்கள் எல்லாரும் பெரிய ஆளாகி அத்தனை பேரும் வந்து ரீக்கி படிச்சிட்டிங்கனாலே எல்லாம் வந்துடும் கண்ணுங்களா. சரி, நான் திரும்ப சொல்கிறேன், நான் சொல்கிறேன், டூ வாட் ஐ சே. இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, டூ வாட் ஐ சே, learn Reiki first. That's my order. Take it granted. No problem. You know how to live. You know so many things will come. அதை படிச்சுட்டவங்க யாரும் சும்மா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் அடுத்து என்ன படிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒன்று சொல்ல கண்டுட்டாங்க இல்லையா? அது மற்றவங்களையும் சொல்கிறேன், உள்ள யாருங்க யோசிக்காதீங்க. இங்கே வரத்துக்குமே ஒரு தகுதி வேணும். அந்த இது வந்தாத்தான் மக்கள் இங்கே வந்து கற்றுக்குவீங்க. அதை நீங்களே ஏற்படுத்திக்கோங்க, கற்றுக்கோங்க, நல்லா இருக்கும். ஓகே கண்ணுங்களா? I love you all, my love. பிடிச்சிருக்கு செல்லுங்களே.